வணக்கம். மின்னோட்டத்தை மிக துல்லியமாக கண்டறிய உதவும் ஒரு கருவிதான் மூவிங் காயில் கால்வனோமீட்டர். இது மில்லி ஆம்பியர் மற்றும் மைக்ரோ ஆம்பியர் அளவிலான மிகச்சிறிய மின்னோட்டங்களை கூட அளவிடக்கூடியது. இதன் செயல்பாட்டு முறை மற்றும் உணர்திறன் பற்றி விரிவாகப் பார்ப்போம். சாதாரண அம்மீட்டர்களால் அளவிட முடியாத மிக மெல்லிய மின்னோட்டங்களை இது கண்டறியும். மேலும் மின்னோட்டம் எந்த திசையில் பாய்கிறது என்பதையும் இதன் மூலம் நாம் அறிய முடியும். மின்சுற்றுகளில் சமநிலையைச் சோதிக்க இது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இதன் அடிப்படை தத்துவம் மிகவும் எளிமையானது. ஒரு காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள கடத்தி வழியாக மின்னோட்டம் பாயும்போது அது ஒரு விசைக்கு உட்படுத்தப்படுகிறது. இந்த விசை சுருளைச் சுழலச் செய்கிறது. இதையே நாம் காந்த திருப்பு விசை என்கிறோம். இதில் மென்மையான இரும்பு உள்ளகம், பாஸ்பர் வெண்கல இழை மற்றும் ஒரு ஜோடி மயிரிழை வில்தகடுகள் உள்ளன. இந்த பாகங்கள் அனைத்தும் இணைந்து காந்தப்புலத்தை சீராகவும் சுருளின் இயக்கத்தை துல்லியமாகவும் மாற்றுகின்றன. இதில் உருளை வடிவ காந்தங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இது ஆரக் காந்தப்புலத்தை உருவாக்குகிறது. இதனால் சுருள் எந்த நிலையில் இருந்தாலும் காந்தப்புலம் எப்போதும் சுருளின் பரப்புக்கு இணையாகவே இருக்கும். இது சீரான விலகலைப் பெற உதவுகிறது. சுருளில் பாயும் மின்னோட்டத்தால் உருவாகும் திருப்பு விசை நியப் ஆகும். இங்கே n என்பது சுருள்களின் எண்ணிக்கை, I மின்னோட்டம், A பரப்பு மற்றும் B காந்தப்புலம். இந்த விசைதான் குறிமுள்ளை நகர்த்துகிறது. சுருள் சுழலும்போது அதனுடன் இணைக்கப்பட்ட ஸ்பிரிங் ஒரு எதிர் திருப்பு விசையை உருவாக்குகிறது. இது பை k என அழைக்கப்படுகிறது. மின்னோட்டம் நிறுத்தப்பட்டதும் குறிமுள்ளை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவது இந்த விசைதான். சமநிலையில் விலக்கு திருப்பு விசையும் மீள் திருப்பு விசையும் சமமாகும். இதன் மூலம் மின்னோட்டம் என்பது விலகல் கோணத்திற்கு நேர்த்தகவில் இருப்பதை நாம் அறியலாம். அதாவது விலகல் அதிகமாக இருந்தால் பாயும் மின்னோட்டமும் அதிகம். மின்னோட்ட உணர்திறன் என்பது ஒரு யூனிட் மின்னோட்டத்திற்கு ஏற்படும் விலகல் ஆகும். சுருள்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலமோ அல்லது காந்த புலத்தை வலுப்படுத்துவதன் மூலமோ இந்த உணர்திறனை நாம் அதிகரிக்க முடியும். ஒரு உதாரணத்தை பார்ப்போம். சுருள்களின் எண்ணிக்கை 50, பரப்பு 24 மற்றும் காந்த புலம் 0.1 டெஸ்லா எனில் அதன் மின்னோட்ட உணர்திறனை கணக்கிடுவோம். சூத்திரத்தில் மதிப்புகளை பிரதியிட்டால் விடை கிடைக்கும். கணக்கீட்டின்படி ஒரு ஆம்பியர் மின்னோட்டத்திற்கு மிகப்பெரிய அளவில் விலகல் கிடைக்கிறது. இது மிகச்சிறிய மின்னோட்டங்களை கூட துல்லியமாக கண்டறியும் திறனைக் காட்டுகிறது. சுருள்களின் எண்ணிக்கையை 2 மடங்காக அதிகரித்தால் என்னவாகும்? சூத்திரத்தின்படி மின்னோட்ட உணர்திறனும் 2 மடங்காக அதிகரிக்கும். ஆனால் இது மின்னழுத்த உணர்திறனை பாதிக்காது, ஏனெனில் மின்தடையும் கூடும். உணர்திறனை அதிகரிக்க n, a, b ஆகியவற்றை உயர்த்த வேண்டும் மற்றும் k மதிப்பை குறைக்க வேண்டும். இதற்காகவே மிக மெல்லிய பாஸ்பர் வெண்கல இழை பயன்படுத்தப்படுகிறது. இதன் k மதிப்பு மிகக் குறைவு. சுருள் அலைபாயாமல் உடனே நிற்க அது ஒரு உலோகச் சட்டத்தின் மீது சுற்றப்படுகிறது. இதில் உருவாகும் எடி மின்னோட்டங்கள் தடையை ஏற்படுத்தி குறிமுள்ளை விரைவாக நிலைநிறுத்துகின்றன. இது டெட் பீட் கால்வனோமீட்டர் எனப்படும். சுருக்கமாகச் சொன்னால் காந்தப்புலத்தில் மின்னோட்டம் பாயும் சுருள் அடையும் விலகலே இதன் அடிப்படை. மின்னோட்ட உணர்திறன் மற்றும் மின்னழுத்த உணர்திறன் ஆகிய இரண்டும் கருவியின் வடிவமைப்பு மற்றும் காந்த புலத்தை சார்ந்துள்ளன. ஒரு சிறிய கேள்வி: சுருளின் உள்ளே ஏன் மென்மையான இரும்பு உள்ளகம் வைக்கப்படுகிறது? விடை: காந்த புலத்தை வலிமையாக்கவும் அதை ஆர வடிவில் ரேடியல் மாற்றவும் இது உதவுகிறது. இந்தக் காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி.